கஷ்டப்பட்டிருக்காங்க. ஈவன் தோ நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா விட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து இருந்து 2 சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரிங்களா? இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றது ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீ வந்து புருஷன் காசில் வந்து உட்காந்து சாப்பிட்ற தண்ட சோறு தானே நீ. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் காசில் உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாட்டில் நான் சாப்பிட முடியும்? I have the full rights to eat. What do you have the rights to tell about that? Huh? So, நீங்கள் நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இருங்க, ரொம்ப சந்தோஷம். பட் டோன்ட் டீஃபேம் அதர் ஆக்டர்ஸ். உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை, பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எல்லாருக்குமே வந்து சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, ப்ரொஃபஷனல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க. எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனாக ஒரு பொண்ணால எப்போவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும். பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு எது பிடிக்குமோ நான் அதை ஷேர் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஷேர் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? அண்ட் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்ற வேலையில உங்களுக்கு தேவையில்லை. நான் எப்படி வேணா இருப்பேன். திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? அண்ட் தேவையில்லாம வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கானா அவளால என்ன பண்ணிட முடியும்? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்களை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா will you be like this? Will you be like this? And Vetri is so upset with everyone. Like அவன் கொஞ்ச நாளா சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்ல அப்படின்னாவே இதுதான் காரணமே. ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்றாங்க, அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரபிள் பண்ணலாம், அவங்களை எப்படி வந்து இது பண்ணலாம், அவங்களை எப்படி காயப்படுத்தலாம், இதுதான் இல்ல. உங்களால முடிஞ்சதுன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. But don't offend someone. இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லா சிச்சுவேஷன்லயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது. So please stop that and do your work, live your life, go through it. நிறைய விமன்ஸ் வந்து இதை வந்து நார்மலா எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஓகேவா? நிறைய விமன்ஸ் வந்து நிறைய வீக்கா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இது நார்மலான ஒரு விஷயமா இருக்குமான்றது எனக்கு தெரியாது. பட் டோன்ட் டூ திஸ். இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நான் லீகல் ஆக்ஷன்ஸ் என்ன வேணாலும் எடுக்கலாம். ஸோ எல்லா விமன்ஸாலையும் இதை வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐ ஹோப் யூ கைஸ் ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான். நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான். நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ.